Welcome to Uma Shiva Kitchen. First of all, happy Ramzan to all. இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ஷீர் குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் பம்கின் சீட், பிஸ்தா இருந்ததுன்னா பிஸ்தா எடுத்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, டேட்ஸு எல்லாமே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதும் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு லைட்டாக கொஞ்சம் காஞ்சோடனே நம்ம இருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற நட்ஸு இது. ஸோ நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ டேட்ஸு போடுறதுனால நம்மளுக்கு ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க போடும்போது. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ வந்துட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் வந்துட்டு பால்ஸ் மாதிரி வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்ட்டு தீச்சிடாதீங்க. அந்த நெய்யிலேயே ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தீஞ்சிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அந்த நட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது, ஃபுட்டே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது பால்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் பால்ஸாக வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லாக ஒரு நட்ஸ் கூட இல்லாத க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கிரேப்ஸ் பாருங்கள், சூப்பராக பால்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம கீ அகெயின் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். அது கடாயே நல்லா சூடாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகெயின் 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு நம்ம கீ போட்டுக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சேமியா வந்து பேம்பினோ சேமியா தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ பேம்பினோ வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மெலிசு சேமியா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சேமியா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது பேம்பினோ சேமியா. ஸோ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நல்லா அந்த தேன் கலர் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தீச்சிடக்கூடாது. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யிலேயே நல்லா வந்துட்டு நம்மளுக்கு கீலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்ல ஒரு கலர் வரும். ஹனி கலர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சு மீடியம் வச்சு ஃப்ளேமை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த கலரை வர்ற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் வந்துட்டு காய வச்ச பால் ஊற்றுறேன். நீங்கள் நார்மல் பாலே ஊற்றலாம். ஸோ நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. திக்கான பால் எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 கிளாஸ் பால் வந்துட்டு ஊற்றுறேன். இப்போ வந்துட்டு சேமியா வந்துட்டு அந்த பால்லையே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா பாயில் ஆகணும். இது ஆக்சுவலி பாயில் ஆக ஆக உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுத்துரும். திக்னஸ் கொடுத்ததுன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கிளாஸ் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுனாக்கா அப்போ ஊற்றி கொஞ்சம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ ஏலக்காய், சர்க்கரை போட்டு நான் நல்ல ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ அது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரைடு நட்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சுகர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமியா வந்துட்டு வேகிறது கஷ்டமாயிடும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வைக்கிறதுனால வைக்கலாம்.
இல்லை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு பாலெல்லாம் சுண்டிடும். ஸோ ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி ஆயிடுச்சு ஃபைனலாக. இப்போ வந்து நம்ம சுகர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சேமியா வெந்துருச்சு. ஸோ சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்துட்டு பார்த்து போட்டுக்கோங்க, ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டேட்ஸில் வந்துட்டு ஸ்வீட் இருக்குது. ஸோ வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப திக்னஸாக ஆயிடுச்சுன்ட்டு பால் இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேம்பினோ சேமியா வந்துட்டு என்னென்னா அப்படியே அந்த பால் ஃபுல்லாக சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்டுடணும். இது இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அந்த திக்னஸ் ரொம்ப திக்காகிடும். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பால் வேணுன்னா போட்டு ஸ்வீட்னஸ் செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் இது ரம்ஜானோட ஸ்பெஷல். இப்போ நான் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த திக்னஸ்க்கு திரும்ப அகெயின் பால் வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது தாங்க கன்சிஸ்டன்சி, சூப்பரான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பரான ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்